ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரிச் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி ரெசிபி தான். ஸோ வீட்டில் ப்ரௌனி எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வீட்டில் பண்ணுறனால நம்ம கோதுமை மாவு வச்சு தான் இந்த ப்ரௌனியை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணணும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட்டை அதில் ஆட் பண்ணணும். எந்த சாக்லேட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த சாக்லேட் எடுத்தாலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகணும். ரொம்ப மெல்ட் ஆனால் போதும். ஸோ ரெண்டுமே கரைஞ்சா போதும், ரொம்ப கெட்டி ஆகிடக்கூடாது. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்துக்குவோம். ஸோ சுகரை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடர் 1 கப் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க. அதோட 2 முட்டையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பீட் பண்ணுங்கள். ஸோ அந்த திக் எல்லோ கலர் போய் லைட்டாக எல்லோ கலர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த சுகரும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அடுத்து 2வது முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். ஸோ நல்லா பீட் பண்ண உங்களுக்கு தெரியும், அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் லைட்டாக வரும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இந்தளவுக்கு க்ரீமி இருந்தால் போதும். ஸோ இதோட இப்போ நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சுட்டு அதில் கோதுமை மாவு 3/4 கப் எடுத்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதெல்லாம் நல்லா சலிச்சுக்குவோம். ஸோ அப்படியே போட்டால் ரொம்ப கட்டியாக ஆகிடும். ஸோ சலித்து எடுத்துக்கலாம். கடைசியாக அந்த கொக்கோ பவுடர் மட்டும் இருக்கும். லைட்டாக ஸ்பேட்சில் வச்சு அழுத்துனிங்கன்னா அந்த அதுவும் கட்டியும் பவுடராகி கீழே விழுந்துடும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஃபுல்லாக சலிச்சாச்சு. இதை நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க. ஸோ மெதுவாக கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ ரொம்ப அழுத்தி கிண்டிடக்கூடாது, ஏன்னா கேக் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக கிளறுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன் சைடாகவே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய், ஸோ ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கஜாமுஜான்னு மிக்ஸ் பண்ணிடாமல் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் பாலை ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி ஆகட்டும், கேக் ஆகட்டும், நம்ம மிக்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எதில் நம்ம ப்ரௌனி ரெடி பண்ண போகிறோமோ அந்த பேனை நம்ம எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் இதில் ப்ளேஸ் பண்ணுவோம்.
உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பேட்டரை ஊற்றினாலே போதும். ஸோ என்கிட்ட இருக்குது, அதனால நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதில் குக் பண்ண போகிறோம்னா குக்கரில் தான். ஸோ குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு கீழே உப்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியமான ஃப்ளேமில் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கு இடையில் அந்த பேனில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போது கேக் பேட்டரை பேனில் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு குக் பண்ணுறதுக்கு. இதில் மேலே நம்ம சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் உதுத்து விடுங்க. ஸோ உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தால் சாக்லேட் போடுங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே போட்டிங்கன்னா கார்னிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே லுக்காக. ஸோ சாக்லேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட நட்ஸ் சாக்லேட் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம அந்த பேனை வைக்கலாம். ஸோ வைக்கிறப்ப பார்த்து வைக்கணும், எல்லா பக்கமும் ஹீட்டாக இருக்கும். குக்கரோட இந்த பேன் வந்து ஒட்டக்கூடாது, இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போடக்கூடாது. மூடி வச்சுட்டு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலான்னா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் அண்டு டூத் பிக், ஸ்போர்க் இதை வச்சு உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ ஒட்டாமல் வந்துட்டாலே நமக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஒட்டவே இல்லை. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா சுட சுட நமக்கு ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓரத்தில் இருக்க பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஒரு கட்டிங் போர்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. ப்ரௌனிஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌனி ஆகட்டும் இல்லை கேக் ஆகட்டும் பேக்கரியில் வாங்குகிறப்போ மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம உடல் நலத்துக்கு கண்டிப்பாக நல்லதில்லை, எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு. ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் பேக்கரியில் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணுறப்ப கேக் பண்ணாலும் சரி, ப்ரௌனி பண்ணாலும் சரி, கோதுமை மாவு வச்சு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மைதா மாவில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கோதுமை மாவு பண்ணுறப்பையும் உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடச்சிடும். ஸோ நீங்கள் இனிமேல் கோதுமை மாவு வச்சு இதெல்லாம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.